கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த 1 கொரிந்தியர் இந்த புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. இது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று இதில் கற்றுக் கொடுக்கிறார். அதாவது ஒரு மனுஷனுக்கு எல்லா வரங்களும் இருந்து அவனுக்கு அந்நிய பாஷை பேசுகிறான், நல்ல ஒரு விசுவாசத்தில் இருக்கிறான், மழையை பெய்கிற விசுவாசம் இருக்குது, நிறைய காரியங்கள்லாம் இருக்குது, நிறைய அவனுக்கு படிச்சிருக்கிறான், நல்ல டிகிரி எடுத்திருக்கிறான், எல்லா காரியமும் இருக்கிறது. ஆனால் அவனிடத்தில் அன்பு இல்லை. இதைத்தான் அவர் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். எப்படி நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த நிறைவானது எது? அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நிறைவானது என்றால் அந்த அன்பு. இதில் எத்தனையோ விஷயமான மக்கள் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய பேர் எல்லாத்துலேயும் ஆவிக்குரியமான பேசுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, முழங்கால் இட்டு நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, வாங்குவாங்க, எந்திரிச்ச பிறகு மனைவிட்ட திட்டுவாங்க. அன்பே இருக்காது. இல்லைன்னா வெளியே திட்டுவாங்க, ஏதாவது திட்டுவாங்க. அன்பு இருக்காது. இந்த அன்பு, அதை கற்றுக்கொள்வதற்கு தான் நாம் தேவனை நோக்கி பார்க்கணும். இது எப்படி நான் கற்றுக்கொள்வது? இதிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆகுவது? இந்த அன்பை ஒரு மனிதன் ரிசீவ் பண்ணும் பொழுது இதையெல்லாம் அவன் விட்டு அதுக்குள்ளே வரும்பொழுது அவனுக்கு பாருங்க, அந்த அன்பு வரும்போது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாராது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கு. அன்பு வரும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் பொறாமை இருக்காது, இந்த மாதிரிலாம் இருக்காது. பாருங்கள், ஒருவருக்கு மேலே நீங்கள் அன்பு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட எந்த குறையும் நீங்கள் காமிக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்லுது, நிறைவான வரும்போது குறைவானது நீங்கிவிடும். நிறைவானது என்னது? அதுதான் அன்பு. ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்த அறிஞ்சிங்கன்னா அவங்களோட குறையை நீங்கள் கண்டுபிடிக்க, அவங்க குறையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தேவனும் அப்படிப்பட்டதான். நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரு. நீங்கள் உங்கள் குறைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போடலாம். எத்தனையோ பெரிய கேடித்தனம்லாம் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ விதமான காரியங்கள்லாம் தப்பான பண்ணுங்க. ஆனால் பாருங்கள், அவருடைய அன்பினால் இன்னும் கிருபையாக நீங்கள் இருக்கீங்க. அந்த அன்பினால் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறார். அன்பினால் உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நல்லா வாழ வைக்கிறார். அந்த அன்பினாலே உங்களுடைய போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த அன்பினாலே நீங்கள் இன்னும் அற்புதமான வேலைகளை செய்து அற்புதமான செல்வங்களை பெறுவதற்கு உங்கள் கையின் பிரயாசத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். இதையெல்லாம் எப்படி? அந்த அன்பு இருந்தால் தான் அந்த நிறைவை கொடுக்க முடியும். அவர்கிட்ட அன்பு இல்லை, இவன் சரியில்லை, இவனை போட்டதுலேருந்து நீங்கள் எப்பவுமே போயிருப்பீங்க. அதனால தான் அந்த அன்பு, அந்த நிறைவு வரும்பொழுது, அந்த நிறைவு என்பது அன்பு. அந்த நிறைவு வரும்போது குறை நீங்கிவிடும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் அன்பு இருந்தீங்கன்னா மனைவி ஏதாட்டும் ஒரு விஷயங்களில் ஏதாட்டும் சாப்பாடில் ஒரு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆகிட்டேன்னா சரி என்ன தெரியாமல் சரி போட்டு அடுத்த இடம் பார்த்து, இப்படி தான் நீங்கள் அன்பு இருக்கும்போது சொல்லுவீங்க. நீங்கள் அன்பு இல்லைன்னா என்னத்தை சமைக்க, ஒன்றும் சரியில்லை, இப்படி ஏதாட்டும் திட்டிகிட்டே இருப்பீங்க. காரணம் என்ன? உங்கள் இடத்துல அன்பு இல்லை. அன்பு இருக்க இடத்துல அந்த இடத்துல என்ன இருக்காது? பொறாமை இருக்காது, கோபம் இருக்காது, இருமாப்பு இருக்காது. சரி, இதில் இருக்கிற அடுத்த இடம் வேறு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அன்பு என்ன செய்தோம்? அரவணைக்கும். இப்படித்தான் நம்முடைய தேவன் அரவணைக்கிறார், நம்மளை பாதுகாத்துக்கிறார். பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிறார். இந்த நிறைவை நமக்கு தருகிற தேவன் அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தி இதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை எடுத்து, பைபிள் எடுத்து, அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள, உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கு, அதை நான் எப்படி மேற்கொள்ள, ஓவர் கம் பண்ண நான் எப்படி அதை கற்றுக்கொள்வது என்று தான் நீங்கள் அதை தேட வேண்டும். அதை தேடும் பொழுது தேவன் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அது நிச்சயமாகவே அதை நடத்தி முடிப்பார். அந்த நிறைவை உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். அந்த நிறைவை கொண்டு வரும்போது அந்த இருந்து குறைகளெல்லாம் நீங்கிடும். அந்த குறைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு எப்பொழுதும் அந்த குறைகளெல்லாம் அகற்றி எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த நிறைவு வரும்போது, அது என்ன போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த குறை நிறையா இருக்குது உங்கள்கிட்ட, அதெல்லாம் ஒளிந்து போகும். அது ஒளியும் பொழுது நிறைவானது என்னது? அந்த அன்பு தான். அந்த அன்பு உள்ளுக்குள்ளே வரும்போது, ஒரு மனிதனுக்கு மேலே அன்பு. நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு இடத்துல திடீர்னு ஏதாட்டும் ஒரு வண்டியில் பிறகு லைட்டாக மோதிட்டீங்க, லைட்டாக பட்டுட்டு ஒன்றுமே ஒரு சேதங்க தான், ஒன்றும் கிடையாது. ஆனாலும் பாருங்கள், மனிதனுடைய எண்ணங்கள் கோபம் வரும்போது சில பேர் திட்டுவாங்க. ஆனால் சில பேர் சரி தெரியாமல் பட்டல, சரி நீ போ, நான் போ. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, அன்பு அவங்களுக்குள்ளே அந்த அன்பு தன்னுடைய மனதையும் சரி செய்து விடுகிறது, அவனுடைய மனதும் சரி செய்து விடுறது. எப்படி? நீங்கள் அந்த அன்பாக அதை சொன்னதுனால இந்த அன்பு தான் என்ன பண்ணுது? அந்த குறையை நீக்கிறது. ஏதோ குறை தெரியாமல் பட்டான், ஏதோ செஞ்சுட்டு, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு என்ன பண்ணுறது பாருங்கள்,
குறைகளெல்லாம் அகற்றிடுது. அகற்றின உடனே என்ன பண்ணுது? தேவனுடைய சாயல் உள்ளுக்குள்ள வருது. தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களுக்குள்ள அந்த கிரியை வந்து உங்களுக்குள்ள அவங்களுக்கு அந்த நினைவு இருக்கும். ஐயோ! நம்ம தெரியாம நம்ம தான் இடிச்சோம். ஆனாலும் அவங்க நம்மளுக்கு ஒண்ணுமே செய்யாம அவங்க மன்னிச்சுட்டாங்க. அப்படின்னு அந்த குணங்கள பாருங்க. மன்னிக்கிற அந்த குணத்தை தேவன் அந்த அன்பிலே வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அன்பு வரும்போது அந்த 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 குணம் உள்ளுக்குள்ளே வருகிறது. எது? மன்னிக்கிற குணம். அந்த மன்னிக்கிற குணம் வரும்பொழுது என்ன ஒண்ணு வருகிறது என்றால், அடுத்தால தேவன் உங்களுக்குள்ளே இருந்து சகல கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். கிரியைகளை செய்து சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், நோய் நீக்குதல் எல்லா காரியங்களும் உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். எப்படி? நீங்கள் மன்னிக்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள வரும்பொழுது. நிறைய பேரு இந்த மன்னிக்க மனப்பான்மை இல்லாம அப்படியே உள்ள வைத்து வைத்து ஆனா நிறைய பைபிள் படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா மன்னிக்கிற குணம் இருக்காது. அன்பு உள்ளுக்குள்ள வரும்போது மன்னிக்க குணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதான் நிறைவை அவர் கொண்டு வரும் பொழுது, இந்த மாரி அவர் தேவன் அன்பை நமக்கு கொடுக்கிறார். இந்த அன்பை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த அன்பு, அவர் பாருங்க அந்த இரத்தத்தின் நொடியிலும் அவர் எத்தனையோ கீழ நின்னு எத்தனையோ பேர் நகைத்தாங்க, வாங்குனாங்க. ஆனாலும் அவருடைய அன்பினால் யாருமே ஒண்ணும் செய்யவில்லை. இவர்கள் இன்னதென்று அறியாதவர்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று தேவன் அப்பொழுதும் தேவனிடத்திலே அவர் முறையிட்டார். அந்த பெரிய அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனையோ பேரு சபைக்குள்ளே நடந்த, வெளியக்குள்ள இருந்த எத்தனையோ கெட்ட வார்த்தை, எத்தனையோ விதமான வார்த்தைகளை பேசுறாங்க. அ நோய் இது அவங்க பேசுறதே மறுநாளே அவங்க செத்து போயிருவாங்க. அந்த மாரி வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த மாரி வார்த்தைகள் இருக்கும்போது நம் கர்த்தருக்குள்ளே எப்படி செயல்பட எப் வா ஜ சபைக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்ல. உங்களிடத்துல அன்பு இல்லன்னா என்னது? அவர் சொல்றார்ல இந்த 1 கொரிந்தியர்ல, நீங்க என்னமா வரம் பெற்றுங்க, அங்க என்னமும் செய்யுங்க. நீங்க மலையே பெயர்க்கிற வரம் இருக்கட்டும், அந்நிய பாஷை இருக்கட்டும், அது இருக்கட்டும், சட்டை துணிய மாத்துங்க, என்னவும் மாத்துங்க. எதையும் செய்யுங்க. ஆனா உங்கள்ட்ட அன்பு இல்லன்னா, ஒண்ணுமே இல்லன்னு அப்போஸ்தலர் ஆணித்தனமா சொல்றாரு. இதைத்தான் அவர்கள் அந்த அன்பை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு பரிபூரண ஒரு அன்பு அந்த இது கிடைக்கிறது. ஆகையால் அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு கிருபை கிடைக்கிறது பாருங்க. அந்த கிருபையின் மூலமாக அவர்களுக்கு வாழ்க்கை மாறுகிறது. இந்த மாரி நீங்களும் இந்த அன்பை நிறைவை பெற்றுக்கொண்டு குறைகளெல்லாம் நீக்கிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுவர் என்ற தலைப்பில் தியானிக்கிறது. அவர் நமக்குள்ளே அன்பை கொண்டு வருகிறார். நிறைவை கொண்டு வந்து குறைகளை நீக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.